Welcome to Periyavitu channel. Capital Gains Video 5 Assessment Year 2019 to 2020. இந்த வீடியோவில் நம்ம சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் டைமண்ட்ஸுங்கிற ஒரு கேபிட்டல் அசெட்டாக வாங்குகிறோம். டேட் ஆஃப் பர்ச்சேஸ் 1/4/2018, காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ₹1 lakh, brokerage cost on purchase ₹5,000, date of sale 10/8/2018, cost of sale 1,60,000. இப்போ முதல்ல இந்த டைமண்ட்ஸ் என்ன அசட்னு பார்க்கணும். இது கேபிட்டல் அசட்னு தெரியும். நான் கேபிட்டல் அசட் 4 இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எது கேபிட்டல் அசட் எது நான் கேபிட்டல் அசட்னு போட்டிருப்பேன். அதாவது அசட்ஸ் ஹெல்டு ஃபார் பர்சனல் யூஸ், கோல்டு டெபாசிட் பாண்ட்ஸ், ஸ்டாக், கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ், ரா மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரி சில அதாவது அக்ரிகல்ச்சரல் லேண்ட், இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் நான் கேபிட்டல் அசட். இது கேபிட்டல் அசட். டைமண்ட்ஸ் கேபிட்டல் அசட்டில் இது நான் ஃபினான்ஷியல் அசட். அது மாதிரி அந்த ஃபஸ்ட்டு கொடுத்த வீடியோவை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது ஃபினான்ஷியல் அசட், எது நான் ஃபினான்ஷியல் அசட், எதை லாங் டேர்ம்னு சொல்லணும், எதை ஷார்ட் டேர்ம் சொல்லணும், எல்லாம் ஏற்கனவே உள்ள வீடியோஸை ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் டைமண்ட்ஸுங்கிறது ஒரு கேபிட்டல் அசட், அதுவும் நான் ஃபினான்ஷியல் அசட். நான் ஃபினான்ஷியல் அசட்னா அது 36 monthஸா இல்லை அது குறைவாக பீரியட் ஆஃப் ஹோல்டிங் என்னன்னு பார்க்கணும். அந்த பீரியட் ஆஃப் ஹோல்டிங்க்கு தான் நமக்கு 2 டேட்டா கட்டாயம் வேணும். ப்ராப்ளத்தில் டேட் ஆஃப் பர்ச்சேஸ்னு ஒரு டேட்டாவும் டேட் ஆஃப் சேல்னு ஒரு டேட்டாவும் வேணும். அதை வச்சு தான் நம்ம அதை லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மான்னு கண்டுபிடிக்கிறோம். அது இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. அப்போ பீரியட் ஆஃப் ஹோல்டிங் டேட் ஆஃப் பர்ச்சேஸ் என்ன, இதில் 1/4/2018, டேட் ஆஃப் சேல் என்ன 10/8/2018. அதாவது ஒரு 2018 4ஆம் மாதம் வாங்கி 8ஆம் மாதம் விற்றாச்சு. அப்போ இது கட்டாயமாக இது லெஸ் தேன் 36 months தான். நான் ஃபினான்ஷியல் அசட்டுங்கிறதுனால இதுக்கு லிமிட்டேஷன் 36 months. அப்போ ஃபினான்ஷியல் அசட்னா ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும். நான் ஃபினான்ஷியல் அசட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 36 monthsக்கு குறைவாக இருந்தால் அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். 36 monthsக்கு கூட வச்சுருந்து விற்றோம்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். இப்போ இது 4 மாதத்தில் இது விற்றாச்சு அப்படிங்கிறதுனால இது நிச்சயமாக நம்ம கணக்கு பார்க்க வேணால் லெஸ் தேன் 36 months, 3 வருஷத்துக்கு குறைவானது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். அதனால் ஒரு சம் கொடுத்தோன்னே கொடுத்துருக்க அசட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டா லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டான்னு முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். அது தெரிகிறதுக்கு அந்த அசட் நான் ஃபினான்ஷியல் அசட்டா ஃபினான்ஷியல் அசட்டாங்கிறதும் தெரியணும். இப்போ டைமண்ட்ஸுங்கிறத பொறுத்த வரைக்கும் அது ஒரு நான் ஃபினான்ஷியல் அசட். அதனால் அதுக்கு லிமிட்டிங் பீரியட் 36 months, இது லெஸ் தேன் 36 monthsங்கிறதுனால இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். இதை டிட்டர்மின் பண்ணாதான் நம்ம இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினான்னு போட முடியும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் அப்படிங்கிறதுனால வெறுமனே ஒன்றும் இல்லை, சேல்ஸில் பர்ச்சேஸை கழிச்சா கிடைக்கிறது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதுவே லாங் டேர்மாக இருந்தால் நம்ம இண்டெக்ஸ்டு காஸ்டெல்லாம் கணக்கு பண்ணணும். அதனால் முக்கியமாக நம்ம முதல்ல கணக்கு கொடுத்தோன்னு பார்க்க வேண்டியது ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மான்னு பார்க்கணும். ஷார்ட் டேர்மாக இருந்தால் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். காஸ்ட் ஆஃப் சேல்லேருந்து காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸை கழிக்கணும். ஆனால் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ்க்கு 2 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கு. காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் 1 lakhம் கொடுத்துருக்கு, brokerage காஸ்ட் ஆன் பர்ச்சேஸ் 5,000 கொடுத்துருக்கு. காஸ்ட் ஆஃப் சேலுக்கு ஒரே ஒரு ஐட்டம் கொடுத்துருக்கு 1,60,000. அப்போ காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸோட இந்த brokerage காஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கணும். காஸ்ட் ஆஃப் சேலுக்கு brokerage கொடுத்துருந்தா லெஸ் பண்ணிக்கணும். நெட் சேல் கன்சிடரேஷனுக்கு சேல்ஸுக்கு brokerage கொடுத்துருந்தா எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருந்தா சேல்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸை கழிச்சுக்கணும். பர்ச்சேஸ்க்கு எதுவும் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருந்தா பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் ஆட் பண்ணிக்கணும். இந்த கணக்கில் பர்ச்சேஸ்க்கு மட்டும்தான் brokerage கொடுத்துருக்கு, சேல்க்கு எதுவுமே கொடுக்கல. இப்போ ப்ராப்ளத்துக்கு வந்தோன்னா காஸ்ட் ஆஃப் சேல் ஒரே ஒரு ஐட்டம் தான் கொடுத்துருக்கு. அதனால் அது அவுட்டர் காலத்தில் எழுதிடுறேன் 1,60,000. சப்போஸ் 2 ஐட்டம் கொடுத்துருந்தா நம்ம இன்னர் காலத்துக்குள்ளே எழுதி லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேலை கழித்து நெட் சேல் கன்சிடரேஷன் போடணும். நமக்கு இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ஆஃப் சேல்னு ஒரே ஒரு ஐட்டம் தான் கொடுத்துருக்கு. அதனால தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் 2 ஐட்டம் பர்ச்சேஸ்க்கும் 1 ஐட்டம் சேலுக்கும். அப்போ காஸ்ட் ஆஃப் சேல் 1,60,000. இதுலேருந்து எதை லெஸ் பண்ணணும், நம்ம கெயினாக லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸை லெஸ் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் 1 lakh, ஆனால் பர்ச்சேஸ்க்கு 2 ஐட்டம் கொடுத்ததுனால நான் இன்னர் காலத்தில் எழுதிட்டேன். காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் 1 lakh, அதோட brokerage ஆட் பண்ணிக்கணும். பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணிக்கணும், சேல்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸை கழிச்சுக்கணும். அப்போ brokerage ஆட் பண்ணும்போது 1,05,000 ஆயிரும். 1,60,000ல் 1,05,000 கழிச்சா நமக்கு லாபம் தான் 1,55,000. அதனால இது STC. இப்போ அடுத்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நான் அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கெல்லாம் இதுவும் ஒரு நான் ஃபினான்ஷியல் அசட் தான். ஆனால் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு லேண்டுக்கு மட்டும் 24 months லிமிட்டிங் பீரியட்.
அது நான் ஃபினான்ஷியல் அசட்னா ஜென்ரலாகவே 36 மந்த்ஸை வச்சு தான் நம்ம வந்து அதுக்கு குறைவாக இருந்தால் ஷார்ட் டேர்ம் சொல்லுவோம், அதுக்கு கூட இருந்தால் லாங் டேர்ம் சொல்லுவோம். அந்த நான் ஃபினான்ஷியல் அசட்லேயே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோ அல்லது லேண்டோ நான் அக்ரிகல்ச்சர் லேண்டோ கொடுத்துருந்தால் அதுக்கு வந்து நமக்கு லிமிட்டிங் பீரியட் வந்து 24 மந்த்ஸ். இப்போ இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கின தேதி 20/9/2017, வாங்கின விலை 90,000, டேட் ஆஃப் சேல் வந்து 15/1/2019, காஸ்ட் ஆஃப் சேல் வந்து 2,50,000, ப்ரோக்கரேஜ் ஆன் சேல் வந்து 5,000. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா சேலுக்கு ப்ரோக்கரேஜ் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ்க்கு ப்ரோக்கரேஜ் கிடையாது. ஒரே ஒரு ஐட்டம் தான் பர்ச்சேஸ்க்கு, ஆனால் சேலுக்கு 2 ஐட்டம். அதை தான் நான் இங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கேன். அப்போ கணக்கு கொடுத்தோன்னே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மான்னு பார்க்க சொல்லியிருக்கேன். அப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு நான் ஃபினான்ஷியல் அசட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா லிமிட்டிங் பீரியட் என்ன சொன்னேன், 24 மந்த்ஸ். அப்போ டேட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 20/9/2017, டேட் ஆஃப் சேல் வந்து 15/1/2019, 24 மாதம்னா 2 வருஷம். அப்போ 20/9/2017 வாங்கினா 20/9/2019 வந்தால் தான் 2 வருஷம் முடியுது. ஆனால் இது 15/1/2019 தான் இருக்குது. அதனால இது கட்டாயம் 2 வருஷத்துக்கு குறைவானது, அதாவது 24 மந்த்ஸ்க்கு குறைவானது. அப்போ இது என்னது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். அதுக்கு தான் சொன்னேன், நான் ஃபினான்ஷியல் அசட்லையுமே அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக நான் அக்ரிகல்ச்சர் லேண்டான்னு பார்க்கணும். அது ரெண்டுக்கும் 24 மந்த்ஸ் லிமிட்டிங் பீரியட், மற்றதுக்கெல்லாம் 36 மந்த்ஸ் லிமிட்டிங் பீரியட். இதில் தரவாக இருந்தாலே நம்ம போட்டுடலாம். மொத்தத்தில் இது ஷார்ட் டேர்ம் தான். ஷார்ட் டேர்ம்னா என்ன சொல்லணும், சேல்ஸ்லேருந்து பர்ச்சேஸை கழிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே சேல்ஸுக்கு 2 ஐட்டம் கொடுத்துருக்கிறதுனால சேல்ஸை நான் இப்போ இன்னர் காலத்தில் எழுதுனேன். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 2,50,000. அதில் ப்ரோக்கரேஜ் என்ன பண்ணிக்கணும், லெஸ் பண்ணிக்கணும். பர்ச்சேஸாக இருந்தால் கூட்டிக்கணும், சேல்ஸாக இருந்தால் ப்ரோக்கரேஜை கழிச்சுக்கணும். அப்போ 2,50,000 5,000 போச்சுன்னா நெட் சேல் கன்சிடரேஷன் எவ்வளவு, 2,45,000. இதுலேருந்து காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸை கழிக்கிறோம். காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ஒரே ஐட்டம்ங்கிறதுனால 90,000 வெளியில் எழுதி 2,45,000 90,000 போச்சுன்னா எஸ்டிசிஜி வந்து 1,55,000. இதுவும் வந்து சேல் வேல்யூ கூட இருக்கிறதுனால இங்கேயும் நமக்கு கெயின் தான், ஆதாயம் தான். குறுகிய கால மூலதன ஆதாயம் 1,55,000. இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க, ஷேர்ஸ் ஆஃப் எக்ஸ் கம்பெனி. இது லிஸ்டட் ஷேர்ஸ். ஏன்னா ஏன் லிஸ்டட்னு கொடுத்துருக்காங்கன்னா அன்லிஸ்டடுக்கு ஒரு லிமிட்டிங் பீரியட் இருக்குது, லிஸ்டடுக்கு ஒரு லிமிட்டிங் பீரியட் இருக்குது. இதுக்கும் டேட் ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்துருக்கு. டேட் ஆஃப் பர்ச்சேஸ் 2/3/2018, காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் 30,000, டேட் ஆஃப் சேல் 1/1/2019, சேல் கன்சிடரேஷன் 50,000, எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் 500. இதில் பர்ச்சேஸ்க்கு ஒரே ஒரு ஐட்டம் கொடுத்துருக்கு, சேலுக்கு 2 ஐட்டம் கொடுத்துருக்கு. அப்படி எல்லா கணக்குலையும் வராது, 2 ஐட்டம் ரெண்டுக்குமே வரும். சேல்ஸுக்கு கொடுத்துருந்தால் அதை கழிச்சுக்கணும், பர்ச்சேஸ்க்கு கொடுத்துருந்தால் அதை கூட்டிக்கணும், அவ்வளோதான். இப்போ இதில் நமக்கு முதல்ல என்ன பண்ணணும், இந்த கொடுத்துருக்க அசட் வந்து ஷார்ட் டேர்மா லாங் டேர்மான்னு முடிவு பண்ணணும். ஷேர்ஸ் டிபென்ச்சர்ஸ் அப்படிலாம் கொடுத்துருந்தால் அது வந்து ஃபினான்ஷியல் அசட். ஷேர்ஸ் டிபென்ச்சர்ஸ் அது மாதிரி அது ஒரு 7 ஐட்டம் வந்து ஃபினான்ஷியல் அசட். அதுவும் ஃபஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஃபினான்ஷியல் அசட். அப்போ இதனுடைய பீரியட் ஆஃப் ஹோல்டிங் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் அசட்னா லிமிட்டிங் பீரியட் என்னன்னு முதல்ல முடிவு பண்ணிக்கணும். 12 மந்த்ஸ். லிஸ்டட் ஷேருக்கு 12 மந்த்ஸ், அன்லிஸ்டட் ஷேருக்கு 24 மந்த்ஸ். அதுலேயும் இது எப்படி நான் ஃபினான்ஷியல் அசட் இங்கே வித்தியாசப்படுதோ லிமிட்டிங் பீரியட், அது மாதிரி இங்கே ஃபினான்ஷியல் அசட்டுக்கும் லிமிட்டிங் பீரியட் வித்தியாசப்படும் அசட்டை பொறுத்து. லிஸ்டட் ஷேராக இருந்தால் 12 மந்த்ஸ், அன்லிஸ்டட் ஷேராக இருந்தால் 24 மந்த்ஸ். இது லிஸ்டட் ஷேர்னு கொடுத்ததுனால 12 மந்த்ஸான்னு பார்த்துக்கணும். எப்போ வாங்கியிருக்கு, 2/3/2018 வாங்கி 1/1/2019 விற்றாச்சு. அப்போ 2/3/2018 வாங்கி 2/3/2019 1/3/2019 வந்தால் தான் உனக்கு 1 வருஷம். இது ஜனவரி மாதமே விற்றதுனால இது நிச்சயம் 1 வருஷத்துக்கும் குறைவானது, அதாவது 12 மாதத்துக்கும் குறைவானது. அப்போ இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். இங்கே சேல்ஸ்க்கு 2 ஐட்டம் கொடுத்துருக்கிறதுனால சேல் கன்சிடரேஷன் 50,000 இன்னர் காலத்தில் எழுதி அதுலேருந்து எக்ஸ்பென்சஸ் ஆன் சேலை கழிக்கிறேன். சேல்ஸ்லேருந்து கழிக்கணும் எக்ஸ்பென்சஸை, பர்ச்சேஸ் ஆண்டால் கூட்டணும். இங்கே சேல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால அதில் கழிச்சா 50,500 போச்சுன்னா 49,500 நெட் சேல் கன்சிடரேஷன். காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் ஒரே ஐட்டம் தான் கொடுத்துருக்கு, அதுக்கு ப்ரோக்கரேஜோ எக்ஸ்பென்சஸோ கொடுக்கல, 30,000. 49,500 30,000 போச்சுன்னா 19,500. நம்ம ஏற்கனவே பார்த்த 2 எக்ஸாம்பிளும் நான் ஃபினான்ஷியல் அசட். அதில் ஒன்றில் லிமிட்டிங் பீரியட் 36 மந்த்ஸ், இன்னொன்றுக்கு லிமிட்டிங் பீரியட் வந்து 12 மந்த்ஸ், லிமிட்டிங் பீரியட் 24 மந்த்ஸ். இப்போ நம்ம பார்த்தது ஃபினான்ஷியல் அசட் லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து 12 மந்த்ஸ். அது மாதிரி இங்கே வந்து அடுத்த கணக்கு டிபென்ச்சர்ஸ்க்கு டேட் ஆஃப் பர்ச்சேஸ் 1/8/2018, காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் 40,000, டேட் ஆஃப் சேல் 1/2/2019, சேல் கன்சிடரேஷன் 60,000, எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் 100. சேலுக்கு 2 ஐட்டம் கொடுத்துருக்கு, பர்ச்சேஸ்க்கு ஒரு ஐட்டம் கொடுத்துருக்கு. டிபென்ச்சர்ஸும் ஃபினான்ஷியல் அசட் தான்.
இதனுடைய பீரியட் ஆஃப் ஹோல்டிங் 1/8/2018 வாங்கி 1/2/2019 விற்றுட்டாங்க. அடுத்த 8வது மாதம் 2019 8வது மாதம் வந்தால் தான் இது 1 வருஷம். அப்போ இதுவும் லெஸ் தேன் 12 மந்த்ஸுங்கிறதுனால இதுவும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண விட்டுட்டு இதே மாதிரி தான் ரிஜிஸ்டர்ட் ஷேர்ஸ்க்கு தான் டிபென்ச்சர்ஸ்னு எழுதிக்கிங்க. அது ஃபினான்ஷியல் அசட். பீரியட் ஆஃப் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 12 மந்த்ஸ். அதனால் இட் இஸ் ஆல்சோ ஏ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்ஸ். ஷேர் அன்லிஸ்டட் ஷேருக்கு மட்டும்தான் 24 மந்த்ஸ். மற்றபடி ஃபினான்ஷியல் அசட் எல்லாத்துக்குமே 12 மந்த்ஸ். அதான் 1 இயர். இப்போ இந்த சேல் கன்சிடரேஷன் 2 ஐட்டம் கொடுத்துருக்கிறதால உள்ள 60,000, அதுலேருந்து எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் 100 கழிச்சா 59,900. இதுலேருந்து காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் 40,000 கழிச்சா 19,900. இதுவும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது ஃபுல்லாமே ஷார்ட் டேர்மை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, விற்ற விலையிலேருந்து வாங்கின விலையை கழிச்சா கிடைக்கிறது குறுகிய கால மூலதன ஆதாயம். வெறுமனே ஈஸியாக முடிஞ்சு போயிடும். ஆனால் ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மான்னு மட்டும் டிசைட் பண்ணிக்கணும். Thank you. Please subscribe.